ஹலோ, நான் ரஷன். வெல்கம் டு ரஷன் சேனல். பொதுவாக கருப்பு சாமிங்கிறது யார் அப்படின்னு நிறையா பேத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போது சிவனை பற்றி எடுத்துக்கிட்டால் அவருக்கு பெரிய வரலாறு இருக்குது. விஷ்ணுவை பற்றி எடுத்துக்கிட்டால் மகாபாரதம் அந்த மாதிரி இவருக்கும் நிறையா இருக்குது. கருப்பு சாமிங்கிறது யார், இவர் எப்படி ஃபஸ்ட்டு வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறையா பேத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு சாமியை பேசிக்காக எல்லாருமே ஒரு வில்லேஜ் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு சாமியை நாயக் டைமில் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இது 16th செஞ்சுரியிலேருந்து இருக்குது. முக்கியமாக இந்த கருப்பு சாமியை கிராம சைட்ல ஒரு காவல் தெய்வமாக இதை வழிபடுறாங்க. இந்த கருப்பு சாமியை நம்ம நிறையா விதமாக இவரை சொல்லலாம். இந்த கருப்பு சாமி பார்க்க நல்லா கருப்பாக நல்லா மீசெல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான மேனாக இருப்பார். இந்த கருப்பு சாமிக்கு ஒரு 108 பேரில் கூப்பிட்றாங்க இவரை. என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்பு, முத்து கருப்பு, நொண்டி கருப்பு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் இவருக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. பேய் பிசாசு சூனியை வச்சுட்டாங்க அப்படின்னா முக்கியமாக இந்த கருப்பு சாமியை ப்ரே பண்ணுறாங்க. இப்போது பூஜை பண்ணும் போதெல்லாம் சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் படைக்கிறதே பால், பழம், பொங்கல் அந்த மாதிரிலாம் படைப்பாங்க. ஆனால் நம்ம தலைவருக்கு பார்த்திங்கன்னா படைக்கிறதே சிகரெட்டு, சுறாபானம் அதுதான். இந்த கருப்பு சாமியை இன்னுமே வேறு ஸ்டேட்டாக இருக்கட்டும் வேறு கண்ட்ரியாக இருக்கட்டும் இன்னுமே இந்த கருப்பு சாமி வணங்குறாங்க. மதுரையில் அழகர் கோவில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 18 படி மேலே இருப்பார். அந்த மதுரையில் இருக்கிற அழகர் கோவிலுமே இவர் தான் காவல் தெய்வமாக இருக்கார். அண்ட் சபரிமலையிலையும் பார்த்தீங்கன்னா இவர் தான் காவல் தெய்வமாக இருக்கார். அரேபியன்கிற நாட்டில் இந்த கருப்பு சாமியை சானினி பாபான்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்புன்னு அர்த்தம். கருப்பு சாமி இன்னுமே நிறைய இடத்துல உயிரோடு இருக்காருன்னு சொல்கிறாங்க. மதுரை கள்ளழகர் கோவிலில் இவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னா ஒரு 18 வீரர்களை கொண்டு இவருமே இறந்துடுறாரு. இவரோட சோல் அங்கே இருக்கிறதுனால இன்னுமே இவர் அங்கே இருக்காருங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. சமீபமா நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா இந்த கருப்பு சாமியை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு, கருப்பு அப்படின்னு. அதை எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ. டடா, பாய்.